இன்னைக்கு என்ன விசேஷம்? சொர்க்கம் ரொம்ப ஸ்பெஷலா ஹாப்பியா இருக்கிற மாதிரி இருக்கு. மனம் திரும்புற பாவிக்காக சொர்க்கத்துல நம்ம கொண்டாடுறது சகஜம் தானே. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் பர்சனோட மனம் மாற்றோம், அதான் ஸ்பெஷல் சந்தோஷம். அப்படியா? யாரு? விக்டர். விக்டரா? யூ மீன் இந்த விக்டர். ஓ இவனா? ஓ இவன் ரொம்ப கடின மனசுக்காரனாச்சே. இவன் எப்படி மனசு மாறனா? கடவுள் நினைச்சா நடக்காதது ஒண்ணு உண்டா? அவன் உண்மையை புரிஞ்சுக்க மனசை திறந்தான், புரிஞ்சுக்கிட்டான். நான் பல தடவை அவனை பாத்திருக்கேன். அவன் ரோடு போட்டு அதுல அப்படியே போய்கிட்டு இருக்கவனாச்சே. ஆமா உண்மைதான். ஒரு தடவை ஒரு பெரிய ஆர்குமெண்ட் போச்சு. அப்ப நான் அதை கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். என்ன ராபர்ட், எங்க கிளம்பிட்டீங்க? என்ன நக்கலா? சண்டே மார்னிங் எங்க போவாங்க? சர்ச்சுக்கு தான். பொதுவாக சபை லேட்டா தானே ஆரம்பிப்பீங்க, மத்தியானம் வரைக்கும் இழுத்தடிப்பீங்க. இதான் என்ன சீக்கிரம் கிளம்பிட்டீங்களேன்னு பார்த்தேன். எங்களுக்கு நிறைய சர்வீஸ் இருக்கு, நான் மார்னிங்கே போவேன். சூப்பர் சூப்பர். நிறைய சர்வீஸ்னா நிறைய கலெக்ஷன். நம்ம சென்னையிலேயே நிறைய கலெக்ஷன் வர சர்ச்சு உங்க சர்ச் தானாமே. மக்கள் பணத்தை மூட்டை மூட்டையை அள்ளி குவிக்கிறாங்களா? ஆமா, நிறைய காணிக்க வரும். சர்ச்சுக்கு நிறைய தேவை இருக்குல்ல. எல்லாம் பாஸ்டர் தான் கொண்டு போவாரா இல்ல சர்ச் மக்கள் ஏதாவது கொடுப்பாரா? சபைய ஒரு செங்கல்ல இருந்து இவ்வளவு பெரிய சபையா கட்டி எழுப்புனது அந்த ஒருத்தர் தானே. வளர்த்தும் போது யாரும் கூட வரல, இப்ப கலெக்ஷன் வந்த உடனே எல்லாரும் ஓடி வரீங்க. ஓடிலாம் வரல, ஆதி திருச்சபையில பொதுவில் வச்சாங்க. உங்க திருச்சபையில பதிய வைக்கிற மாதிரி கேள்விப்பட்டேன், அதான் கேட்டேன். பேசுறவங்க பேசுவாங்க. உங்க சபை பாரம்பரிய சபை, ஃபாரின்ல இருந்து பணம் வருது, எங்களுக்கு அப்படியா? அதெல்லாம் அறிவில்லாதவங்க பேசுறது. ஃபாரின்ல இருந்தெல்லாம் யாருக்கும் பணம் வரல, அதை காணிக்கை எப்படி செலவு பண்றோம்னு தான் மேட்ரு. நான் அதுல எல்லாம் தலையிடுறது இல்ல, தசம்ப பாகம் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். எங்க சர்ச்ல வர கலெக்ஷன் ஏழைங்களுக்கு கல்வி கல்யாணம் அதுக்கு தான் கொடுப்போம். உங்களை மாதிரி பாஸ்டர்ஸ் எல்லாம் எடுத்து ரிசார்ட் வாங்கி போறது கிடையாது. உங்க சபை ரட்சிக்கப்பட்ட சபையே இல்லப்பா, அதுல பேச்ச பாரு. இப்படி பேசி பேசி தானே பணத்தை சுருட்டுறீங்க. கடவுள்கிட்ட ஒரு நாள் கணக்கு கொடுக்கணும். அதெல்லாம் பாஸ்டர் பார்த்து பாரு. முதல்ல நீங்க கடவுளை வழிபடுற வழியை பாருங்க. உங்க சர்ச்சுக்கெல்லாம் வந்தா கடவுள் எங்க இருக்கிறாருன்னு தேடி தான் பார்க்கணும். இங்க பாருங்க, இந்த மணி மைண்டட் சபையில இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வெளியே வாங்க, சமூக சேவை பண்ற சபையில சேருங்க. சரி சரி, உங்க கூட எல்லாம் பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்ல, சர்வீஸுக்கு டைம் ஆச்சு. உங்களை மாதிரி எப்பாவது போயிட்டு தூங்கிட்டு வர சபை இல்லை எங்க சபை. எங்க சபை ஆவியில அனல் அடிக்கிற சபை, நீ புரிஞ்சுப்ப. ஆமா, ஏழைங்க வயத்துலயே அனல் அடிக்குது, பாத்துக்கோங்க. ஓ விக்டர் அவனோட சர்ச் ஆக்டிவிட்டீஸ்ல ரொம்ப தீவிரமா இருக்கானே. ஆமா, அவனுக்கு சபை பற்று ரொம்ப அதிகம். அது எல்லாருக்குமே இருக்கிறது தான். காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு மாதிரி. உலகத்துல ஓம் மதம் பெருசா என் மதம் பெருசான்னு ஒரு சண்டை, மதத்துல ஓம் பிரிவு பெருசா என் பிரிவு பெருசான்னு ஒரு சண்டை, பிரிவுல ஓன் சர்ச்சு பெருசா என் சர்ச்சு பெருசான்னு ஒரு சண்டை, சர்ச்சில் நீ பெருசா நான் பெருசான்னு ஒரு சண்டை. ஏசு தெளிவா சொல்லியிருந்தாரு, யாரு பெரியவன்னு சண்டை போடாதீங்கன்ட்டு. ஆனா அதத்தான் தெளிவா பண்றாங்க. ஆமா, அதான் நானும் சொல்றேன். நம்ம கிட்ட என்ன டினாமினேஷன் வைஸ் புக் ஆஃப் லைஃப் இருக்கு, ஒரே ஒரு வாழ்வின் நூல் தான் இருக்கு. ஆமா, கடைசி காலம் நிறைய பேருக்கு சர்ப்ரைஸையும் ஷாக்கும் தான் கொடுக்க போகுது. வர வழியிலே ஒரு 100 சபை பார்த்தாச்சு. எதுக்கு இத்தனை சபையை கட்டினாங்களோ? ஆதியில இருந்த மாதிரி ஒரு சபையோ இல்ல 2-3 சபையோ இருந்தா பத்தாதா? ஒவ்வொருத்தருக்கும் கருத்து வேற்றுமை வரும்போது தனித்தனியா பிரிச்சு வச்சுக்கிறாங்க, என்ன பண்றது? கருத்து வேற்றுமை வரும்போது கடவுள்கிட்ட போகணும். அதுக்குன்ட்டு இன்னும் குரூப்லாம் ஆரம்பிக்கிற வேஸ்ட் ஆஃப் டைம். சபை பிரிகிறது தப்பு இல்ல. முதல் நூற்றாண்டுலயே சபைகள்ல நிறைய பிரிவு இருந்துச்சு. ஆனா சபையோட அடிப்படை விசுவாசமும் போதனையும் பிரியக்கூடாது. கடவுளுடைய சபை கரன்சியோட சபை ஆயிடுச்சு. பலியாடா இருந்த இயேசு இப்ப முதலீடு ஆயிட்டாரு. பாதி சபை கார்பரேட் ஆயிடுச்சு. அதனாலதான் சின்ன சின்ன சபை எல்லாம் வளருது. இந்த சின்ன சின்ன சபை எல்லாம் கார்பரேட்டோட பெருசாயிருது. டைத் வாங்கி பிரைவேட் ஜெட்லாம் வாங்கிக்கிறாங்க. ஆனா அவங்க 10% காசை ஏழைங்கள் கூட கொடுக்கறது இல்லை. என்கிட்ட வா செழிப்பா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. கடைசியில் அவங்க மட்டும் தான் செழிப்பா இருக்காங்க, விசுவாசிகள்லாம் விழுந்துதான் கிடக்குறாங்க. பணத்துல மட்டும் ஏன் குறியா இருக்கிறீங்க? சிலர் செயின்ஸை கும்பிடுறாங்க, சிலர் மாதாவை கும்பிடுறாங்க, சிலர்லாம் இயேசுவே கும்பிடுறது இல்ல, பிதாவை மட்டும் தான் கும்பிடுறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா தானே இருக்கிறாங்க. நான் பணத்தை மட்டும் பத்தி பேசல. சில சர்ச்சில் பவுலியன்ஸா இருப்பாங்க, பவுலை பத்தி மட்டுமே பேசுவாங்க.
சில சர்ச்சில் தாவீதன்ஸா இருப்பாங்க, டேவிடை பத்தி மட்டுமே பேசுவாங்க. கிறிஸ்துவோட போதனை இருந்தா தானே கிறிஸ்தவன். யா, ஃபெய்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ டோன்ட் அக்ரி. செயலாற்ற விசுவாசம் செத்தது. என்ன பொறுத்த வரைக்கும் கடவுளோட சொன்ன மாதிரி மனித நேயத்தோட வாழணும். மற்றபடி எல்லா காடும் நல்ல காடு தான், எல்லாரும் இவனுக்கு தான் கூட்டு போவாங்க. ஹே, ஓ அடிப்படையே தப்பா இருக்கு விக்டர். என்ன தப்பா இருக்கு? இறுதி திருநாள்ல உனக்கு விசுவாசம் இருக்கான்னு கேட்டாரா, மனித நேயம் இருக்கான்னு கேட்டாரா? விசுவாசமே இல்லாம கடவுளுக்கு பிரியமா இருக்க முடியாதுன்னு பைபிளே சொல்லுது. இருந்துட்டு போட்டோம், நான் கிளம்புறேன். ஐ எம் டயர்ட் ஆஃப் திஸ் ஹிப்போக்ரிட்டிக் கிறிஸ்டியன்ஸ். என்ன விக்டர் இப்படி பேசி வச்சிருக்கான்? இட்ஸ் லைக் an atheist view. ஆமா, நானே வழின்னு இயேசு சொன்னாரு. ஆனா மக்கள் அவங்களுக்கு தக்கபடி அதை புரிஞ்சுக்கிறாங்க. ஆமா, என் வழியே என்று யாரும் பிதாவிடம் வருவதிலிருந்து இயேசு கிளியரா சொல்லியிருக்காருல்ல, இதுக்கு மேல என்னது? அதான் எனக்கும் ஆச்சரியம். வார்த்தை கிளியரா இருக்கும்போது மக்கள் ஏன் குழம்பணும்? சரி, அப்ப எப்படிதான் விக்டர் உண்மையை புரிஞ்சுக்கிட்டான்? இஸ் இட் விக்டர்? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. நான் அமெரிக்காலேருந்து உங்கள் பையனோட ஃப்ரெண்டோட அம்மா பேசுகிறேன். ஆமா, நேத்து நைட்டு தான் அவங்க கூட பேசினேன். அது வந்து உங்கள் பையனுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட்டா? மேஜர் ஆக்சிடெண்ட் தான். அதனால் இங்கே கவுண்டி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் கிரிட்டிக்கலான கண்டிஷன் தான். என்ன சொல்றீங்க? நாங்கள்லாம் பார்த்துக்குறோம் அவனை நல்லா. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணலான்னு தான் கால் பண்ணேன். என்னாச்சு? ஒரு ராங் எக்ஸிட் எடுத்துட்டான், டைரக்ட் கொலிஷன். அதான் இம்பேக்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்னால இப்போ டிராவலும் பண்ண முடியாது. ஐ டோன்ட் ஹேவ் விசா. வீல் டேக் கேர் ஆஃப் ஹிம் அண்ட் வில் கீப் யூ அப்டேட்டட் ஆஃப் த ஸ்டேட்டஸ் ஹியர். நீங்கள் அவனுக்காக ப்ரேயர் பண்ணுங்க, அது போதும். தம்பி, உன் முகத்துல ஏதோ ஒரு பெரிய சோகம் தெரியுது. யா, ஐ டோன்ட் நோ வாட் டு சே. ஐ அம் ஹெல்ப்லெஸ். ஆலயத்துல இருந்துட்டு ஐம் ஹெல்ப்லெஸ்ன்னு சொல்லாதப்பா. கடவுளோட பெரிய ஹெல்ப் நமக்கு கிடையவே கிடையாது. ஹி கேம் டு ஹெல்ப் அஸ். நம்ம ஹெல்ப் பண்றதுக்காக, நம்ம வாழ வைக்கிறதுக்காக, நம்ம மீட்கிறதுக்காக வந்தவர் அவர். அந்த ஆலயத்துல இருந்துட்டு ஐம் ஹெல்ப்லெஸ்ன்னு சொல்லாத. என் பையன் ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டான் யூஎஸ்ல. காட் இஸ் இன் கண்ட்ரோல்ப்பா. கடவுளால இதை பண்ண முடியும்னு நம்பு. அவர் தான் நம்மளை மீட்க வந்தவர்னு நம்பு. அவர் தான் ஒளி, அவர் தான் வழி, அவர் தான் வாழ்வு அப்படின்றத நம்பு. அது அறிக்கையிடு. உன் பையனை சரி பண்ண சொல்லி கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணு. கண்டிப்பா சுகம் கொடுப்பாரு. வானத்துல இருந்து கீழே விழுற மாதிரி ஒரு ஃபீலிங். என்னால எதுவுமே பண்ண முடியல. கீழே விழுற ஒன்ன சிறகுல சுமக்க அவரால் மட்டும் தாப்ப முடியும். கிறிஸ்டியானிட்டி வெறும் தத்துவம் கிடையாதுப்பா, சும்மா வெறும் ஒரு வாழ்க்கை நெறி கிடையாது. இயேசு தான் உண்மையான மீட்பர், உன்னை மீட்க வந்தவர். அதை நீ உண்மையா விசுவாசிக்கணும். அதை விசுவாசிச்சு நீ ஜெபம் பண்ணு, கண்டிப்பா உனக்கு நல்லது தான் நடக்கும். ஐயா, இங்க உட்காந்து இருந்தாரு, அவர் இப்ப எங்க? இங்க யாருமே இல்லையப்பா, நான் மட்டும்தான் இருந்தேன். இயேசுவே, நீரே மீட்பர், நீரே எங்க இறைவன். நீர் இல்லாம எங்களுக்கு வாழ்வே இல்லை. உங்க வழியில நடக்கிறது முக்கியம். அதை விட அதிகமா நீரே என் மீட்பர்னு புரிஞ்சு ஏற்றுக்கொள்றது முக்கியம். நான் உண்மைய மீட்பரா ஏற்றுக்கொள்றேன். என் பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிருங்க. என் பையனை காப்பாத்துங்க இயேசுவே. ஓ, இந்த செய்திதான் அவனோட மனமாற்றத்துக்கு காரணமா? விக்டர் பேசிக்கலி நல்ல மனுஷன்தான். ஆனா அவனுக்குள்ள சில மனமாற்றங்கள் தேவைப்பட்டுச்சு. ஓ, இதனாலதான் சொர்க்கத்துல கொண்டாட்டமா? சரி, அவனோட பையனுக்கு என்னாச்சு? ஒன்னும் ஆகாது. விக்டரோட விசுவாசமும் மனமாற்றமும் அவனை காப்பாத்திடும். தேங்க் காட். கடவுள் டினாமினேஷனை பாக்குறவர் இல்ல, மனுஷனை பாக்குறவர். மனுஷனோட இருதயத்தையும் அவனுடைய விசுவாசத்தையும் அவனுடைய செயலையும் பாக்குறவர். இதையும் மக்கள் புரிஞ்சுக்கிறது இல்லைன்னு தெரியல. என்ன பண்ண, மக்கள் ஒரு ஒரு கதையா சொல்லி குழப்புறாங்க. சிலரு சாகவே மாட்டீங்கன்னு போதிக்கிறாங்க. சிலரு சினிமா பாட்டு தான் ஆராதனை பாட்டு மாதிரி பாடுறாங்க. சிலரு டான்ஸ் கிளப் மாதிரி தான் ஆராதனையே நடத்துறாங்க. இதுல அவங்க சொல்றதா சரின்னு ஆர்கியூமெண்ட் வேற. ஆர்கியூமெண்ட்டுக்கு பைபிளை வேற அப்படி இப்படியும் உருட்டுறாங்க, புரட்டுறாங்க. ஐயோ,
யா தப்பா போதிக்கிறவங்கள கடவுள் தண்டிப்பாருன்னு ஏன் அவங்களுக்கு தெரியல? சின்னஞ்சிறு சகோதரர்ல ஒருத்தனுக்கு இடரல் உண்டாக்குறவனுடைய கழுத்துல இயந்திர கல்லை கட்டி கடல்ல தள்ளி போடணும்னு இயேசு கடுமையா எச்சரிக்கிறார். மக்கள் தெளிவடைறதுக்கு ஒரே வழி இயேசு சொன்னதை ஆழமா படிக்கிறது மட்டும்தான். யா பைபிள் இஸ் த ஒன்லி கீ. எக்ஸாக்ட்லி. சரி சரி வாங்க இப்ப நம்ம போய் கொண்டாடுவோம்.